வணக்கம். டிஇடி ஃபஸ்ட் பேப்பருக்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா? மொழியின் முதல் நிலை என்பது கேட்பது, பேசுவது. மொழியின் இரண்டாம் நிலை படிப்பது, எழுதுவது. மொழியின் உயிர் நாடி பேச்சு மொழி. உலக வழக்காக இருப்பது பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு என்பது எழுத்து மொழி. ராஜ மார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், திறனாய்வாளர். இவர் எழுதிய நூல்கள் கொல்லிப்பாவை, கொங்குதேர் வாழ்க்கை. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறிய நூல் பிங்கள நிகண்டு. எம்எஸ் சுப்புலட்சுமி 1954 தாமரை அணி விருது வாங்கியுள்ளார். 1974 மகசேசே விருது மற்றும் இந்திய மாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. பால சரஸ்வதி தாமரை செவ்வனி விருது வாங்கியிருக்காங்க. உலக தாய்மொழி நாள் February 21. ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூலை ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. அதோட குறிஞ்சித்தேன், அலைவாய்க்கரையில், சேற்றில் மனிதர்கள், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூத்துளிகள் என்ற நூல்களையும் எழுதியிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் மொத்தம் 28. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உழுபவருக்கே நில உரிமை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாங்க. இந்தியா அவர்களுக்காக தாமரை திரு விருது வழங்கியிருக்கு. ஸ்வீடன் வாழ்வுரிமை விருது வழங்கியிருக்கு. சுவிட்சர்லாந்து காந்தி அமைதி விருதுன்னு வழங்கியிருக்கிறது. சின்ன பிள்ளை இவங்க பெண் ஆற்றல் விருது வாங்கியிருக்காங்க வாஜ்பாய் கையிலேருந்து, அதாவது நம்மளுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட கையிலேருந்து. தமிழக அரசினுடைய ஔவை விருது வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனின் பொதிகை விருது, தாமரை திரு விருது இவற்றையெல்லாம் சின்ன பிள்ளை வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு குழு ஃபஸ்ட்டு குழுவை ஆரம்பித்தாங்க. அந்த குழுவுக்கு பெயர் களஞ்சியம். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர்கள் திருவிகாவும் தமிழ் திரு இரா இளங்குமரனார். இருவருமே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர்கள். மாபோசி பள்ளி படிப்பை நிறுத்திய வகுப்பு 3, அது 3ஆம் வகுப்போடு நிறுத்திட்டார். சிற்றகல் ஒளியின் ஆசிரியர் மாபோசி. மாபோசி அவராகவே விரும்பி படித்து மனனம் செய்தது சித்தர் பாடல். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். மாபோசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞான பிரகாசம். மாபோசி கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளையே சேரும். அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி ஆகியன அம்மானை பாடல்கள். 1932 மாபோசி துண்டறிக்கை ஒன்று எழுதினார். அதில் தமிழா துள்ளியெழு என்பது அந்த துண்டறிக்கை. காந்தி இர்வின் ஒப்பந்த காலம் 1931. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறுவது திருமந்திரம். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். மேற்கு என்பதன் வேறு பெயர் குடக்கு. வடக்கு என்பதன் வேறு பெயர் வாடை. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வலிமிகின் வலி இல்லை என்று கூறியது ஐயூர் முடவனார். புயலின் இருவகை சுழற்சிக்கு கொரியாலிசிஸ் விளைவு என்று பெயர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை, உவமைத்தொகை, பண்புத்தொகை, அன்மொழித்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகையாகும். காசி நகரத்து பெருமையை கூறும் நூல் காசி காண்டம். அதிவீரராம பாண்டியன் எழுதியது வெற்றி வேர்க்கை காசி காண்டம். கரிசல் எழுத்தாளர் என்று அழைக்கப்படுபவர் கி. ராஜநாராயணன். தொகாநிலை தொடர்கள் 9. அவை எழுவாய்த்தொடர், வெளித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர்.
மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்று கூறும் நூல் முக்கூடற்பள்ளு. பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. சதாவதானம் என்பது கலையில் சிறந்து விளங்கியவர்கள். செய்குதம்பி பாவலர் சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். திருவிளையாடற் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. வினா வகைகள் மொத்தம் 6. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா.